ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. ரெண்டாவது அந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆகல. இது யாரை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கா இல்லை அந்த லேப்டாப்பில் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். இது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே தான் வரணும். நீங்கள் எந்த ஆப்குள்ளே போனாலும் இந்த வெப்சைட் உள்ள தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா எல்லாமே நீங்கள் ஆப்குள்ளே போனீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளே தான் வந்து இன்டெரக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக வந்து சர்ச் பண்ணணும். சப்போஸ் வந்து நீங்கள் COE1 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா இந்த இதில் வந்து ஃபர்பிட்டன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட் வந்து வந்துடும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் லைக்கில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் நம்பரும் டேட்டா பொறுத்து போட்டு கேப்சா போடுற மாதிரி இருக்கும். கேப்சாவில் கரெக்டாக வந்து நீங்கள் அந்த கேப்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் கூட டேட்டா பர்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2 நம்பர் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி 0 சேர்த்துக்கணும். எல்லாத்துக்கும் தெரியும். மைனஸ் தான் கண்டிப்பாக போனது. அந்த ஸ்லாஷ் தான் போடணும். உங்களோட கீபோர்டில் இந்த இடத்துல மைனஸ் இருக்கும். இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ போட்டு உங்களோட டேட்டா பர்த் போடலாம். சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் 0 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பர், டேட்டா பர்த், கேப்சா உங்களுக்கு கேட்கல அப்படின்னா இந்த இடத்துல ப்ளே கொடுத்தீங்கன்னா அது ப்ளே ஆகும். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகினை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இது ஃபஸ்ட் இயரோட நான் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு செக் பண்ணுறதுனால இங்கே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் ஷெடியூல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகல. ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா இங்கே எக்ஸாம் ரிசல்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரிசல்ட் வந்து வந்துடும். இப்போதைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகல. ஜஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்போட ஸ்பீட் எப்படி இருக்குது, ரெண்டாவது வந்து பார்க்கணும்னா எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.